சென்னையில் கொளத்தூர் மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, என்னென்ன நலத்திட்டங்கள் வழங்கப்படுது, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கொளத்தூர், திருவிக நகர் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணி 15 திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த 15 முடிவுற்ற பணிகளை தற்போது திறந்து வைத்துள்ளார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதுரை சாமி மடம் சாலையில் மேம்படுத்தப்பட்டுள்ள விளையாட்டு திடலை திறந்து வைத்துள்ளார். சுமார் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணியை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். அதே போல திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி மூலதன நிதியின் கீழ் பெரம்பூர் நெடுஞ்சாலையின் கீழ் முரசொலி மாறன் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் பூங்காவையும் 5,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்துள்ளார். இதே போல எழும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வீடற்றோருக்கான சாலையில் இரவு காப்பகத்தை முதலமைச்சர் 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதனையும் தற்போது திறந்து வைத்துள்ளார். அதே போல எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருநகர மாநகராட்சியின் கீழ் வரக்கூடிய சிங்காரச்சனை 2.0 நிதியின் கீழ் புளியந்தோப்பு போகிப்பாளையத்தில் கட்டப்பட்டுள்ள சென்னை உருது துவக்க பள்ளியை கட்டிடத்தையும் தற்போது 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 551 நபர்களுக்கு தற்போது முதலமைச்சர் பட்டாக்களையும் தற்போது வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து பேரமில் சாலையில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு பல்வேறு மைய நோக்கத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க இதே போல பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றுள்ளார். கள விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.